Hey guys, welcome to Vino Curiosity. நம்ம ஆல்ரெடி லோடு வீடியோ போட்டிருப்போம். கரெக்டாக எப்படி அடிக்கிறோம், அரிசி மூட்டை எண்ணெய் வாங்கினதை போட்டிருப்போம். இப்போ நம்ம சென்னைக்கு போகிறோம் காஞ்சிபுரத்துலேருந்து. எதுக்காக அப்படின்னா, ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. பசங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கேட்டு இருக்காங்க, அது வாங்க போகிறோம். அப்புறம் பேகு வாங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, வழி விட்டுறேன். ஓகே, ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில பொருள்லாம் நம்ம அனன்யா ஷாப்பிங்க்கு வாங்கினோம். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. சென்னை வந்துட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக எந்த ஏரியாவில் இருக்கோம்னா, அம்ஜிக்கரை அந்த இடத்துல இருக்கோம். ஏரியாவுக்கு போயிட்டு பாரிஸ் கார்னர் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வாங்குற மாதிரி போகிறோம். ஓ, என்ன இன்னைக்கு ஆம்புலன்ஸாக வருது, இன்னொரு ஆம்புலன்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க. 2 ஆம்புலன்ஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு கரெக்டாக இன்னைக்கு ஃபுல் லோடு வெஹிக்கிளாக மாற்ற போகிறோம். நம்ம கூட நிவே, அம்மா, அதுக்கப்புறம் மோகன் 3 பேரும் வராங்க. எப்படியும் நம்ம இன்னைக்கு ஃபுல் டே பர்ச்சேஸ் இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மிக்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் வெதர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதே மாதிரியே இருந்தால் நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டே கம்ஃபர்டபுளாகவும் போகும். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல் டிராஃபிக், எண்டு டு எண்டு டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மீதி இதுவாக பார்ப்போம். பாய். ஓகேண்ணா. இல்லை, இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன், அவுட் ஃபார் டெலிவரின்னு வந்துடுச்சா, அதான் கால் அடிச்சேன். செம்ம மழையில் மாட்டிக்கணும். ஃபுல்லாக மழை பெய்யுது. சன்ரூஃபில் மழை பெஞ்சான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு வீடியோ போட்டுருப்பான்ல, இங்கே பாருங்கள் சன்ரூஃபில் மழை பெஞ்சா எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும் சன்ரூஃபில் மழை பெஞ்சாலே. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மழை பெய்யுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இப்போ தான் ஹீட்டர் போட்டு தலையை காய வச்சுன்னு இருக்கேன். கார் ஹீட்டரில் காஞ்சிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ மழை விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். நம்ம இப்போ சாஃப்ட் ஐஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் கடைக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் சாஃப்ட் ஐஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். டாய்ஸ் ஃபுல்லாக வாங்கிறதுக்காக வந்தோம். சின்ன சின்ன ஹாட் வீல்ஸ் கார்ஸு, டிசைனாக பசில்ஸு நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்பில் நம்ம ஒரு 30,000 கிட்ட வாங்கினோம் மொத்தமாக. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் நம்ம டெல்லி சைடில் வாங்குறத விட ஒரு 30 ரூபா 40 ரூபா அதிகமாக தான் இருந்துச்சு. இது கீ செயின்ஸ் எல்லாமே 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஆன்லைனில் 250 இருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. இதுவுமே நம்ம வாங்கினோம். ஒரு 5000 ரூபாய்க்கு கீ செயின் வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்தா எனக்கு பிடிச்ச நாரட்டோ, சாஸ்கே டைஸ் எல்லாமே இருந்துச்சு. விதவிதமாக இருந்துச்சு நிறைய. எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த கார் டேஷ்போர்ட்ஸில் வைக்கிறது, அப்புறம் இந்த ஆஃபீஸ் டேஷ்போர்ட்ஸில் வைக்கிறது, பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கிளாக்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். குட்டி குட்டி விநாயகர், டாக்ஸு, பொம்மைங்க, அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வைக்கிற மாதிரி இந்த தலை ஆட்டுற இது நிறைய இருந்துச்சு.
இந்த இடத்துக்கு கார் வந்து உள்ளே போகாது, பார்க்கிங்கில் வேணும். பார்க்கிங்க்கு ஒரு 200 250 300 வாங்கிடுவானுங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம உள்ளே வாங்கினோன்னா அதை வெளில எடுத்துகிட்டு வரணும். இது எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து இந்த ரிச்சாவுக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ தெரியுமா கேட்டார்? 350 ருபீஸ் கேட்டாருங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் கூட கிடையாது. ஜஸ்ட் அங்கேருந்து கார் பார்க்கிங்க்கு எடுத்துகிட்டு வந்து விடுறதுக்கு 250 ருபீஸ் கேட்குறாரு. இப்போ நம்ம காமனாக இந்த மாதிரி வாங்குகிற பொருளுக்கு நம்ம இதெல்லாமுமே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸ் அதிகன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்போ நான் கார் காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் சென்னையில் வாங்கிட்டு வர காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, லஞ்செலாம் இந்த மாதிரி லஞ்செலாம் சாப்பிட்டா காசு அதிகமாகும். அதனால் இந்த மாதிரி எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு அந்த டே மிச்சப்படுத்தணும். யூஸ்வலாக நம்ம வெளியில் போகும்போது சாப்பிடுவோம், ஆனால் கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தோண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 150 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும். 3 பேரும் இந்த மாதிரி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வீட்டுக்கு போகிற வழியில் எதனா ஒரு தள்ளு வண்டி இருந்ததுன்னா அங்கே நிறுத்தி சாப்பிட்ருவேன். ஸோ ஒரு நாள் செலவு எப்படியும் ஒரு 1000 1500 இதுக்கே போயிடும். அதுக்கு இல்லாமல் மற்ற எல்லா செலவும் சேர்த்தோன்னா நம்மளுக்கு லாபன்றது வந்து ரொம்ப பெருசாலாம் மார்ஜின் நம்மளுக்கு வந்து நிற்காது. மோஸ்ட்லி நாங்கள் வந்து சாப்பாடு கட்டிட்டு போயிடுவோம், காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஸ்கூல் ஓப்பனிங் இருக்கனால பேகு வாங்கலான்னு போயிருந்தோம். லஞ்ச் பேகு, அப்புறம் ஸ்கூல் பேகு, ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். அதெல்லாம் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9Kன்ற மாதிரி 8K 13K ஆச்சுங்க மொத்தமாக. ஃபஸ்ட்டு ஒரு 8K 9K வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் இந்த கிளிப்பு, இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் போயிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு 7 to 8Kன்ற மாதிரி வாங்கினோம். ஸோ கலெக்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கும் கடையில். வந்தீங்கன்னா நல்லாவே வாங்கலாம். கடை வந்து காஞ்சிபுரமில் கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. புஞ்சை அரசந்தாங்கல் பாலார் பிரிட்ஜ் ஏறினவுடனே ரைட் சைடில் இருக்கும். வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு ஹேண்ட் பேக்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ இதில் நம்ம பாப்பா அணுவுக்கும் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ இழுக்கணும். இப்போ இழுத்துட்டு அழுத்தணுமா? இந்த மாதிரி கிட்ஸ்க்கு 3D பேக்ஸ் வாங்கினோம் இந்த கடையில். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக இந்த கடையில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவும் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. காரில் முடிஞ்ச அளவுக்கு சீட்டை மடிச்சுட்டு ஒரு சீட்டை ஃபுல்லாக ஏற்றிட்டோம். மொத்தத்தையும் ஏற்றி ஃபுல்லாக கீழே சீட்டுக்கு அடியில் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஏற்றிட்டோம். டைம் ஒரு 8:30 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளம்பணுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ நடுவில் எதனா ஒரு தள்ளுவண்டி கடை மட்டும் சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். எங்கே சாப்பிட்டோன்னா பூந்தமல்லி தாண்டின உடனே தலப்பாக்கட்டிக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்காங்க, ஃபுட் ட்ரக். அங்கே தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.